வணக்கம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினை கலாய்ச்சிருக்காரு. இந்த புனையப்பட்ட புகைப்படம் ஒரு வலைதள பதிவில் நான் பார்த்தேன். அதாவது கரும்பு தோட்டத்தை சுற்றி பார்க்குற மாதிரி கீழே காங்கிரீட் சாலை, வரப்பு மேலே காங்கிரீட் சாலை போட்ட மாதிரி இருக்குது. வரப்பு மேலே ஏன் காங்கிரீட் சாலை போட்டாங்க? ஒரு முதியவர், ஒரு 70 வயதுக்கு மேலே பெரியவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சரை சுற்றி பார்க்க போகிறாரு. வாய்க்கா வரப்புனாவே வழுக்க தான் செய்யும். கிராமத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், கேளுங்க. வாய்க்கா வரப்பை சுற்றி பார்க்கும்போது வலிக்கு விழுந்துருவோம். கிராமத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரியும், வாய்க்கால நடக்க முடியாது, டப்புட்டு விழுந்துருவான். அதனால் அந்த கரும்பு தோட்டத்தை ஒரு முதலமைச்சர் சுற்றி பார்க்க வராருன்னா அவருடைய பாதுகாப்புக்காக அந்த காங்கிரீட் சாலையை அந்த விவசாயி போட்டிருக்கார். இது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன் சாலைகள்லேயே ஸ்பீடு பிரேக் இருக்கும்போது அந்த ஸ்பீடு பிரேக்கெலாம் பேர்த்துட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார், அன்றைய கவர்னர்லாம் வரும்போது ஸ்பீடு பிரேக் நல்ல தார் ரோட்டை பேர்த்து எடுத்துகிட்டு ஒரே சமதளமாக போட்ட வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். பழைய அரசியல்வாதிகளாம் தெரியும். ஸ்பீடு பிரேக்கே இருக்காது. ஏன்னா அவங்க ஸ்பீடு பிரேக்கை ஏறி இறங்கும் போது காரில் தான் போவாங்க. அவங்க உடம்பு குலுங்கும், பாடி பெயின் வருங்கிறதுக்காக அந்த ஸ்பீடு பிரேக் எடுத்துருவாங்க. ஏதோ ஒரு கிராம பகுதி சாலை சரியில்லைனா இவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவே அடுத்த நாள் நைட்டு சாலை போட்டுருவாங்க. ஏன் போடுறாங்க? அவங்களுடைய பாதுகாப்புக்காக. இதில் என்ன தப்பு இருக்குது? நான் ஒன்று கேட்குறேன். தமிழக முதலமைச்சர், சிறந்த நடிகர், அவர் திரைப்படங்களில் 100 அடியாள் வந்தாலும் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவார். இப்போ முதலமைச்சராக இருக்கார். அரசே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஏன் தனியார் பாதுகாப்பாக வச்சுருக்காரு? அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அது மாதிரி தான் அன்றைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அந்த கரும்பு தோட்டத்தை சுற்றி பார்க்க போயிருக்கும்போது, அது உண்மையாக போயினா கூட தெரியல. ஏன்னா அது வதந்தியாக கூட இருக்கலாம், இவர் கற்பனையாக கூட இருக்கலாம். ஒரு வேளை இருந்தால் அது தப்பு என்ன இருக்குது? சுற்றி பார்க்க போகும்போது அந்த கரும்பு தோட்டத்தை சுற்றி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த விவசாயி அண்ணன் ஸ்டாலின் வலிக்கு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரீட் சாலையை போட்டிருக்காரு. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நன்றி.